Hi friends, welcome to Harni Kitchen. Harni Kitchen என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் மைதா மாவு எடுத்துறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாவு பசையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போது தான் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பரோட்டா. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசையணும். இந்த மாதிரி பெரிய ஒரு பிளேட்டில் வச்சு மாவு நல்லா இப்படி அழுத்தி பிசையணும். அப்போதான் சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கிறோம் மாவு. இது கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடணும். மறுபடியும் நல்லா இந்த மாதிரி இது பண்ணி மறுபடியும் எண்ணெயில் நல்லா மூழ்கிற மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பரோட்டா மாவை இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா நமக்கு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கணும். உருண்டை பண்ணி வச்சிருக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு பரோட்டா. இது ஒரு 1/2 hour ஊறணும், மூடி வச்சிடணும். இந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. ஊறவும் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டலையும் கூட தேய்ச்சிக்கலாம். நம்ம கையிலேயும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். பாருங்க நமக்கு நல்லா இந்த மாதிரி வரும். நம்ம எல்லா மாவையும் செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம சப்பாத்தி கடையில் கூட நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சிட்டு ஹீட்டில் வச்சு நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சா தான் 2 பக்கமும் நல்லா வேகும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போடணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம இப்படி மாற்றி மாற்றி இருக்கு. இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கணும். இதுவும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கணும். நமக்கு சுவையான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹரிணி கிச்சனில் பரோட்டா செஞ்சுருக்கோம். வித் சால்னா எக் சால்னா டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லெவலு. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.